ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு, Queen of Pentacles, 4 of Cups. ஓகே, இப்போது உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவார்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது அண்ட் டைம்லெஸ் வீடியோ. ஓகேவா? உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓவரால் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், ஸ்ட்ரென்த், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், 4 ஆஃப் கப்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸை வச்சு பார்க்கும்போது உங்களோட பர்சன் வந்து வெளியில் வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு ஆம்பிஷன், ஒரு கண்ட்ரோல் எனர்ஜி இது எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் எமோஷ்னல் ஸ்ட்ரகிள் நடந்துகிட்ருக்கு அவங்களுக்குள்ள. ஓகேங்களா? அவங்களோட மனசு உண்மையிலேயே உங்கள் நினைவில் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. பட் அவங்க அதை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துப்போம், 7 ஆஃப் ஷார்ட்ஸ். இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ஆழமான ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு டீப் அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் அது அவங்க வந்து ஓப்பனாக வெளிக்காட்டினா வல்னபிலிட்டி வரும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஓகே, அவங்க ஓரளவுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ளே வந்து இவங்க இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா, என்ன ஏது அப்படின்ற ஒரு குவைட்டாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? உங்களோட மூமெண்ட்ஸ், உங்களோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து உங்கள் பர்சன் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து வேர்ட்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் அவங்க மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி அண்ட் லாங்கிங் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் வான்ஸ். இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஃபயர் எனர்ஜி. ஓகே, பியூர்லி ஃபயர் எனர்ஜி. ஸோ அவங்க வந்து உங்களை பற்றி நிறைய ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே, அதே மாதிரி லீடர்ஷிப், கண்ட்ரோல், அந்த ஒரு ஃபீலிங்கும் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. அவங்க வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ட்ரைவ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் அப்ரோச்சும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேவா? அவங்க ஒரு வேளை உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஈகோயிஸ்டிக் அப்ரோச் இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்து நான் தான் டாமினேட் பண்ணணும், என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் கூட வந்து கண்டினியூ பண்ணுறேன், நம்ம ரிலேஷன்ஷிப் திரும்ப ரீகன்சைல் ஆகுது அப்படின்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இதே கார்டு இன்னொரு விஷயமும் சொல்லுது, அவங்க வந்து உங்கள் பக்கம் இன்னுமே அந்த ஸ்பார்க் ஃபீல் இருக்குது. ஓகேவா? இந்த கனெக்ஷனை வந்து அவங்களால என்டப் பண்ண முடியல. இந்த கிங் ஆஃப் வான்ஸ் மூலமா அதுதான் தெரியுது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு டீப் ரெஸ்பெக்ட் இருக்குது, ரொம்ப அதிகமான ரெஸ்பெக்ட், ரொம்ப ஆழமான ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் மாதிரி தான் இருக்கீங்க. ஓகே, அவங்க வந்து உங்ககிட்ட வீக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. உங்களோட அந்த காம், பேஷண்ட் அது எல்லாமே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அமைதியாக்குது. நீங்கள் உங்களோட நிதானத்தை பார்த்து அவங்க பிரமிச்சு போகிறாங்க. ஸோ உங்கள் நிதானத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்ருக்காங்க. அவங்களோட மனசில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியல. நீங்கள் வந்து அவங்கள நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது அவங்க இந்த ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. ஓகேவா? இவங்க தான் நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஃபீல் உங்கள் பர்சன் மனசில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களோட விஷனில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான பர்சன், ஒரு கிரவுண்டட், ஒரு லவ்விங் பர்சன் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அண்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சேஃப் பிளேஸ், அவங்க வந்து உங்களை ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க.
ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆர் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பொட்டென்ஷியலாக உங்களை பார்க்குறாங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்களோட இன்னர் வாய்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த தாட் வந்து அவங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருக்குது. ஓகேங்களா? அவங்களோட இன்னர் வாய்ஸ் அவங்களுக்கு சொல்கிறது இந்த பர்சனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்க இன்னும் வந்து ஃபுல்லாக உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகலை. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து சில பேலன்ஸ்டிங் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்க இன்னும் ஓப்பன் அப் ஆகாமல் இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்காங்க இப்போது. ஓகேவா? சம்டைம்ஸ் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, எமோஷ்னலி அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து உங்களோட அப்சன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லாதது. ஆனால் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தைரியம் இன்னும் வரல. இந்த உங்களோட அப்சன்ஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரெசன்ஸை எப்படி கொண்டு வரது, பழைய மாதிரி எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு செயல்லையுமே அவங்களுக்கு இறங்குறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ஓகேவா? நான் அவங்கள வந்து மிஸ் பண்ணிட்டேனா, இழந்துட்டேனா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. திரும்பவும் நான் அவங்கக்கிட்ட திரும்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் எனர்ஜியும் இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இன்னும் சைலண்ட்டாக உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து ஹார்ட் லெவலில் அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நீங்களுமே அதே மாதிரி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்கள ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஓவராலாக இந்த கார்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களை ரொம்பவே அன்பாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப டீப் ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்குது. உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்க மனசில் இன்னுமே கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதே சமயம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அவங்கக்கிட்டேருந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஓப்பன் அப் ஆக போகிறாங்க. அவங்க மனசை திறந்து உங்ககிட்ட பேச போகிறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் கார்டு அண்ட் இந்த குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், இந்த 2 கார்டுமே சொல்கிறது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் வேல்யூ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ இதுதான். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரீசனேட் ஆகலைன்னா வேறு ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகும். இது உங்களுக்கானது இல்லை. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.